If you want to impose nuclear war on China, you will be wiped out by nuclear war. If you want to have war, you will get war. If you want to destroy China, you will be destroyed. This is very serious. China's policy is very clear. China will not fire the first shot, but China will not allow you to fire the second shot. China is the only country with hydrogen bomb. And that ICBM can cover every corner of the world in less than 20 minutes and destroy any target in any corner of the world without any possibility of being intercepted. I hope Washington has learned the lesson. இவர் தான் விக்டர் காவ் சென்டர் ஃபார் சைனா அண்ட் குளோபலைசேஷனோட வைஸ் பிரசிடென்ட். இவர் சொன்ன மாதிரி சைனா கிட்ட மட்டும்தான் ஹைட்ரஜன் பாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. யூஎஸ்ஏ, ரஷ்யா, யூகே, ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸ் கிட்டேயுமே ஹைட்ரஜன் பாம் இருக்குது. அப்போ இவர் சொன்ன மாதிரி சைனா இஸ் த ஒன்லி கண்ட்ரின்னு சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் பியூர்லி சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் தானே தவிர ஃபேக்ட் கிடையாது. ரெண்டாவது, அவர் சொன்ன அந்த 20 நிமிஷம் கிளைமு சைனாவோட DF-41 ICBM நிஜமாவே மேக் 25 ஸ்பீடில் ட்ராவல் ஆகும். ஸோ பீஜிங்லேருந்து யூஎஸ்க்கு போய் ரீச் ஆகிறதுக்கு எக்ஸாக்டாக ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸ் தான் ஆகும். அண்ட் அதே மாதிரி அதை இன்டர்செப்ட் பண்ணுறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள்னு அவர் சொன்னதும் டெக் வைஸ் உண்மை தான். அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்பவே வேலிடு. அதாவது சைனாவோட நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி, இது அவங்களோட அஃபிஷியல் பாலிசியுமே கூட. அவங்க மேலே அட்டாக் வராத வரைக்கும் சைனா ட்ரிகரை தொட மாட்டாங்க. பட் இன்கேஸ் அட்டாக் வந்துச்சு அப்படின்னா சைனா வில் டெஃபினெட்லி வைப் யூ ஆஃப். சும்மாவா சொன்னாங்க நியூக்ளியர் வார்னு வந்துச்சுன்னா தேர் வில் பி நோ வின்னர்ன்ட்டு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். ஃபாலோ பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.